மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மிஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி 10th மேக்ஸு மினிமம் மெட்டீரியல்லேருந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, அதாவது ஆயத்தொலை வடிவியலில் ஒரு 4 கணக்கு பார்க்கலாம். அதாவது எக்ஸசைஸ் 5.2ல் 2வது கணக்கு, வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் ஹூஸ் ஸ்லோப் இஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் 0, செகண்ட் கொஸ்டின் 1. அதாவது பின்வரும் சாய்வுகளை கொண்ட நேர்கோடுகளின் சாய்வு கோணம் என்ன? சாய்வு என்ன கொடுத்துருக்காங்க? முதல் கொஸ்டினில் 0ன்னு கொடுத்துருக்காங்க, 2வது கொஸ்டினில் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் கொஸ்டின் பார்க்கலாம். சாய்வு அதாவது ஸ்லோப் கொடுத்துட்டாங்க. சாய்வு அல்லது ஸ்லோப் இங்கிலீஷில் அது வந்து எம் ஈக்குவல் டு முதல் கொஸ்டினில் எவ்வளவு? 0. சாய்வு வந்து 0. சாய்வுனா என்னது? எம் ஈக்குவல் டு tan தீட்டா ஈக்குவல் டு 0. tan தீட்டாவினுடைய மதிப்பு என்னது? 0. அப்போ தீட்டாவினுடைய வேல்யூ என்ன? சாய்வு கோணம், கோண அளவு, இன்க்ளினேஷன்னா சாய்வு கோணம், அது எவ்வளோன்னு கேட்குறாங்க. அது வந்து 0. ஓகே, 0 டிகிரி. ஏன்னா சைன் tan தீட்டான்றது என்னது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சைன் 0னுடைய மதிப்பு 0, சைன் 0 டிகிரினுடைய மதிப்பு 0. அதனால் ஆன்சர் வந்து என்னது? tan தீட்டா. tan 0னா அப்போ அதனுடைய மதிப்பு 0ன்னு வரும். ஸ்லோப்பு 0ன்னு வரும்போது எப்போ 0 வரும்? tan தீட்டா, tan 0 டிகிரி இருக்கும்போது தான் அதனுடைய ஸ்லோப் வந்து 0வாக வரும். ஓகேவா? 2வது கணக்கு, 2வது ஸ்லோப், சாய்வு எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க? சாய்வு அல்லது ஸ்லோப்பு எம் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1. இங்கே எம்னா என்ன அர்த்தம்? tan தீட்டா. tan தீட்டா ஈக்குவல் டு அதனுடைய மதிப்பு 1. எப்போ tan தீட்டாவினுடைய மதிப்பு 1ஆக இருக்கும்? தீட்டானுடைய வேல்யூ வந்து 45 டிகிரியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்லோப்போட மதிப்பு 1 ஆகும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன்ஸ் whose inclination with the positive direction x axis is, ஃபஸ்ட்டு கொஸ்டின் 90 டிகிரி, 2வது கொஸ்டின் 0 டிகிரி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாய்வு கோணத்தை கொண்ட கோட்டின் சாய்வு என்ன? அதாவது கோணம் கொடுத்துட்டாங்க, தீட்டா கொடுத்துட்டாங்க, அதனுடைய ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சாய்வு கோணம், ஸ்லோப்னா மிகை திசையில் சாய்வு கோணத்தை கொண்ட கோட்டின் சாய்வு என்ன? கோணம் கொடுத்துட்டாங்க, சாய்வு கோணம், அதாவது இன்க்ளினேஷன் கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன கேட்டிருக்கிறாங்க? சாய்வு, ஸ்லோப் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்லோப் ஈக்குவல் டு, ஸ்லோப்னா சாய்வு, சாய்வு எம் ஈக்குவல் டு tan தீட்டா. ஃபஸ்ட்டு கணக்கு, இந்த tan தீட்டா எவ்வளவு? இங்கே தீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க. முதல் கணக்குக்கு 90 டிகிரி, தீட்டானுடைய வேல்யூ என்னது? 90 டிகிரி. 90 டிகிரின்னும் போது இதனுடைய ஸ்லோப் வந்து வரையறுக்கப்படாது. tan 90 டிகிரி இன்ஃபினிட்டின்னு வரும் இங்கிலீஷில், வரையறுக்க இயலாது அப்படின்னு நம்ம தமிழில் எழுதணும். இங்கிலீஷில் tan 90 டிகிரி ஈக்குவல் டு இன்ஃபைனைட் அப்படின்னு எழுதணும். அடுத்தது 2வது கணக்கு 0 டிகிரி. அப்போ ஸ்லோப் ஆர் சாய்வு தமிழில் எம் ஈக்குவல் டு tan தீட்டா. tan தீட்டானுடைய மதிப்பு என்ன? 0 டிகிரி. 0 டிகிரி இருக்கும்போது அதனுடைய ஸ்லோப் வந்து 0. ஓகே, முன்னாடி நம்மளுக்கு 0ன்னு வந்தது இல்லையா? அப்போ வந்து அதனுடைய மதிப்பு வந்து நம்மளுக்கு 0ன்னு சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் தீட்டா வந்து 0 டிகிரியாக இருக்கும்போது அதனுடைய tan ஸ்லோப் வந்து 0 அப்படின்னு ஆகும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கணக்கு பார்க்கலாம். 3வது கணக்கு. அதிலே 3வது கணக்கு
ஃபைண்ட் த கொஸ்டின் படிக்கிறேன். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஜாயினிங் தி பாயிண்ட்ஸ். அதில் 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. 5√5 வித் த ஆரிஜன். ஆரிஜன்னா இங்கே என்னென்னா 0,0. முதல் கணக்கு என்னென்ன பாயிண்ட்ஸு 5√5 அண்டு ஆரிஜன் 0,0. என்ன கேட்டிருக்காங்க, இங்கே ஸ்லோப் கேட்டிருக்காங்க. 2 பாயிண்ட்ஸு கொடுத்துருக்கும்போது அதனுடைய சாய்வுக்கு என்ன ஃபார்முலா, y2 minus y1 divided by x2 minus x1. இங்கே y2 என்னது, இங்கே நம்ம எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து x2 y2, இது x1 y1. y2 0 minus y1 √5 divided by x2 வந்து 0 again, இங்கே -5. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, -√5 டிவைடட் பை -5. சரியா? இப்போ மைனஸும் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் √5, டினாமினேட்டரில் 5. இந்த 5ஐ எப்படி எழுதலான்னா √5 × √5 பெருக்கல் √5ன்னு எழுதலாம். இப்போ ஒரு √5யும் கேன்சல் ஆகிடும். 1/√5ன்றது ஆன்சர். ஓகே, சாய்வு வந்து 1/√5ன்னு கடைசியில் எழுதணும். ஓகே, அடுத்தது 2வது கணக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, பாயிண்ட்ஸ் வந்து sin θ மைனஸ் காஸ் θ, 2வது அண்டு மைனஸ் sin θ காஸ் θ கொஸ்டின். ஓகே, இது என்னன்னு சொன்னேன், m = √5/5. இந்த 5ஐ எப்படி எழுதலாம், √5 × √5. அப்போ ஒரு √5யும் கேன்சல் ஆகிடும். நியூமரேட்டரில் 1, டினாமினேட்டரில் √5. இப்போ m = 1/√5. ஓகே, 2வது கணக்கு அதே மாதிரி தான். m = y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1. 2 புள்ளிகள் பாயிண்ட்ஸு கொடுத்தனா அந்த கோட்டினுடைய அந்த லைன் ஜாயினிங் அந்த கோட்டினுடைய சாய்வினுடைய ஃபார்முலா என்னென்னா y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1. இப்போ x1 y1 x2 y2. y2 என்னது காஸ் θ மைனஸ் y1 ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் காஸ் θ டிவைடட் பை இங்கே x2 மைனஸ் sin θ மைனஸ் இங்கே sin θ. இப்போ ரெண்டுத்தையும் மேலே 2 cos θ வரும், இங்கே -2 sin θ வரும். இப்போ -2வும் +2வும் கேன்சல் ஆகிடும். -2வும் +2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இங்கே ஏயின் மதிப்பு அவ்வளோதான். கொடுக்கப்பட்ட புள்ளிகள் இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வு. இப்போ காஸ் θ பை 2வும் கேன்சல் ஆகிடுதா, காஸ் θ பை சைன் θ. இந்த மைனஸ் சைன் θ இங்கே இருக்குது. ஓகே, காஸ் θ பை சைன் θ ஈக்குவல் மைனஸ் காட் θ. இதுக்கு மதிப்பு என்னது, மைனஸ் காட் θ. எம்னுடைய மதிப்பு மைனஸ் காட் θ. சாய்வினுடைய மதிப்பு என்னது, மைனஸ் காட் θ. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்தது 5வது கணக்கு. ஷோ தட் தி 5வது கணக்கு அதே எக்ஸசைஸில் ஷோ தட் தி கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர். அப்படின்னா கொலினியர்னு கண்டுபிடிக்கணும். ஒரே கோட்டில் அமைந்தவை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ற புள்ளிகள் ஒரே கோட்டில் அமைந்தவை என காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கணக்கு தான் ஏயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அகெயின் நம்ம என்ன எழுதணும், 3 பாயிண்ட்ஸை எழுதிக்கலாம் இப்படி கீழே தெளிவாக. 7,2 அப்புறம் 12,5. இப்போ இதுக்கு பாயிண்ட்ஸ் x1 y1 x2 y2 x3 y3 நம்ம எழுதிக்கிட்டா தான், இது மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதிக்கிட்டா தான் நம்மளால் தெளிவாக போட முடியும். இப்போ இது என்னது, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அதுக்கு என்ன ஃபார்முலா, இப்போ y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இந்த 2 புள்ளியை வச்சு சாய்வு
ரெண்டு சாய்வும் சமம்னு நம்ம நிரூபிக்கணும். இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட சாய்வு கோட்டினுடைய சாய்வு வந்து இதான் ஃபார்முலா. இப்போ y2 என்னது 2 மைனஸ் y1 ஆல்ரெடி இங்கே மைனஸ் சைன் இருக்குது, அப்போ ப்ளஸ் 4ன்னு வரணும். அடுத்தது x2 7, இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, அப்போ ப்ளஸ் 3. இப்போ 6/10 இதை டிவைட் பண்ணால் நம்ம 2ஆல் காமன் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரெண்டு சைடும் 3 2 6 I 2 10, இது m1 தட் இஸ் ஈக்குவல் டு m1. இப்போ m2 என்னென்னா இந்த ரெண்டு புள்ளியை எடுத்துக்கணும் நம்ம. y3 மைனஸ் y2 டிவைடட் பை x3 மைனஸ் x2. அப்போ y3 என்னது 5 மைனஸ் இங்கே 2, y2 வந்து 2 டிவைடட் பை x3 12 மைனஸ் 7, x2 வந்து மைனஸ் 7. ஓகே, 5லேருந்து 2 போச்சுன்னா 3 வரும், 12லேருந்து 7 போச்சுன்னா 5 வரும். இப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு m2. ஸோ m1 ஈக்குவல் டு m2 ரெண்டு சாய்வும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த 3 புள்ளிகளும் ஒரே நேர்கோட்டில் அமைந்தவை, நேர்கோட்டில் அமைந்தவை அப்படின்னு எழுதிடணும். இல்லைனா தீஸ் ஆர் கொலீனியர் பாயிண்ட்ஸ், தீஸ் ஆர் இங்கிலீஷில் கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கணக்கு, இஃப் த 3 பாயிண்ட்ஸ் ஆர் கொலீனியர், இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 3 பாயிண்ட்ஸை கொடுத்துட்டு அதெல்லாம் கொலீனியர் பாயிண்ட்ஸு, அதாவது ஒரே நேர்கோட்டில் அமைந்தால் அப்போ ஏயின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், m1 ஈக்குவல் டு m2ன்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்முலா வச்சு. அப்போ அதே மாதிரியே நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு இந்த பாயிண்ட்ஸு இதை வந்து இந்த முதல் பாயிண்ட்டு m1 ஈக்குவல் டு m2, இப்போ 3 பாயிண்ட்ஸை எழுதிக்கலாம். எழுதிட்டு என்னென்ன பாயிண்ட்ஸு 3 மைனஸ் 1, அடுத்தது a,3, மூணாவது பாயிண்ட்டு 1 மைனஸ் 3. இப்போ பாயிண்ட்ஸுங்களுக்கு பேர் கொடு, x2 y2 x3 y3. அப்போ என்னது y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு y3 மைனஸ் y2 டிவைடட் பை x3 மைனஸ் x2. இந்த கணக்கு போடும்போதே இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ y2 என்னது இங்கே 3 மைனஸ் y1, இங்கே மைனஸ் ஆல்ரெடி இருக்குது அதனால் ப்ளஸ் 1. x2ன்றது தான் a, x1 வந்து 3, அப்போ மைனஸ் 3 தட் இஸ் ஈக்குவல் டு y3 வந்து என்னது 1, சாரி y3 வந்து மைனஸ் 3, கவனமாக இருக்கணும், மைனஸ் y2 வந்து 3. ஸோ அடுத்தது x3 என்னது 1, x2 a, x2 வந்து என்னது a மைனஸ் a. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, திருப்பி செக் பண்ணிக்கலாம். நம்ம y2 என்னது 3, y1 மைனஸ் 1, ஸோ ப்ளஸ் 1. அடுத்தது x2 வந்து a, x1 3, ஸோ மைனஸ் 3. அடுத்தது இங்கே y3 வந்து மைனஸ் 3, y2 3, ஸோ மைனஸ் 3. திருப்பியும் இங்கே x3 1, x2 a. ஓகே, கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 3 + 1 இது திருப்பி பண்ணிக்கலாம். 3 + 1 4, a மைனஸ் 3 அப்படியே போட்டுக்கணும். -3 -3 6 ஆகும். 1 மைனஸ் a. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, இங்கே இருக்கிறத இங்கே பெருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், 4 இன்ட்டு 1 மைனஸ் a ஈக்குவல் டு 6 இன்ட்டு மைனஸ் 6, அது -6 இன்ட்டு a மைனஸ் 3. 4 இன்ட்டு 1 4 மைனஸ் 4a ஈக்குவல் டு மைனஸ் 6a. இது பெருக்கும்போது 6 3 18 ப்ளஸ் 18, ஏன்னா மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் 18. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒட்டுக்காக கொண்டு வந்துடலாம். சரியா? இப்போ என்ன பண்ணலாம், இதெல்லாம் இந்த சைடு கொண்டு போயிடலாம், அல்லது இதை இந்த சைடு எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்ம இதை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 4 மைனஸ்
4a ப்ளஸ் 6a மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல போடுறேன். இப்போ 4a ப்ளஸ் 6a, அப்போ எது அதிகம்? இது தான் அதிகம். அப்போ 2a மைனஸ் 18லேருந்து 4 போச்சுன்னா மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. சரியா? 2a போட்டாச்சா? 6aலேருந்து 4a கழிச்சனா நம்மளுக்கு 2a வருது. இப்போ மைனஸ் 18லேருந்து 4 போச்சுன்னா மைனஸ் 14 வரும். இப்போ 2a ஈக்குவல் டு 14, a ஈக்குவல் டு 14/2. ஸோ a ஈக்குவல் டு 7. ஏயின் மதிப்பு என்ன? 7. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கணக்கு பார்க்கலாம். The line through the points, 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ ஹேஸ் ஏ ஸ்லோப் வந்து -1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ a, அதாவது -2, a மற்றும் 9, 3 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சாய்வு -1/2 எனில் ஏயின் மதிப்பு சொல்கிறாங்க. இப்போ ஸ்லோப் என்னது? -1/2 கொடுக்கப்பட்டது, கிவன். இது வந்து கிவன். அது இல்லாமல் 2 புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க, -2, a அண்டு 9, 3. இப்போ x1, y1, x2, y2. இப்போ ஸ்லோப் ஈக்குவல் டு, அதாவது சாய்வு ஈக்குவல் டு m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. அது எவ்வளவாம்மா? -1/2. இப்போ y2 என்னது? 3, y1 a மைனஸ் a, x2 9, x1 மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, -2, அப்போ +2ன்னு வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு -1/2. ஏம்மா மைனஸ் சைன் போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு 3 - a டிவைடட் பை 11. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 11. தட் இஸ் ஈக்குவல் டு -1/2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 2 × 3 - a ஈக்குவல் டு -11. இப்போ 3 2 6, -2a ஈக்குவல் டு -11. -2a ஈக்குவல் டு -11 - 6. இப்போ -11 -6 கூட்டினா -17 வரும். -2a ஈக்குவல் டு -17. இப்போ இது ரெண்டும் மைனஸையும் நம்ம 2 மைனஸையும் எடுத்துடணும். இல்லைன்னா மைனஸால் 2 சைடும் பெருக்கணும். பெருக்குனா நம்மளுக்கு 2a ஈக்குவல் டு 17 வரும். a ஈக்குவல் டு 17/2. அவ்வளோதான் ஏயின் மதிப்பு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா திருப்பியும் போட்டு பார்த்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து ரொம்ப முக்கியமான சாப்ட்ரு. இதெல்லாம் 2 மார்க்கில் வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ வெரி மச். ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.